வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டிஷ் மண்ணில் வெளிநாட்டு அடக்குமுறை அதிகரிப்பு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கை. துருக்கியில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிரான்ஸை சேர்ந்த இளம்பெண்கள் கைது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தயார், பின்லாந்து ஜனாதிபதி அறிவிப்பு. ஸ்பெயினில் 300 மீட்டர் உயர காளை சிலை. ஒளியைப் போல் 10 மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய ஏவுகணையை பெலாரஸில் நிலைநிறுத்தும் புட்டின். அயர்லாந்தில் இந்தியர்கள் மீது கொடூர தாக்குதல், எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இந்தியா இனி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யாது, ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். பிரிட்டிஷ் மண்ணில் வெளிநாட்டு அடக்குமுறை அதிகரிப்பு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கை. இங்கிலாந்தில் வெளிநாட்டு அரசாங்கங்கள் மேற்கொள்ளும் அடக்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடின்றி அதிகரித்து வருவதாக நாடாளுமன்ற மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. சீனா, ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட நாடுகள் பிரதான குற்றவாளிகளாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், ருவாண்டா உள்ளிட்ட பல நாடுகளும் பிரிட்டனில் உள்ள எதிர்ப்பாளர்களை குறிவைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 MI5 விசாரணைகள் 48% உயர்ந்துள்ளதாகவும், சமூகங்களில் ஊடுருவல், இணைய தொல்லைகள், சட்ட வழக்குகள் மற்றும் அச்சுறுத்தல் மூலம் தாக்குதல் நடத்தப்படும் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அரசாங்கம் இரட்டை அணுகுமுறை முறைப்பாட்டை பின்பற்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பையும் சர்வதேச முறைகேடுகளை தடுக்கும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. துருக்கியில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிரான்ஸை சேர்ந்த இளம்பெண்கள் கைது. 2 இளம்பெண்கள் பிரான்சிலிருந்து தாய்லாந்து செல்லும் பயணத்தின் பின் துருக்கியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பாங்காக் விமான நிலையத்தில் ஒரு தெரியாத நபரால் வழங்கப்பட்ட பூட்டிய 2 பயண பெட்டிகளை தங்களுடன் எடுத்து செல்ல கட்டாயப்படுத்தியதாக கூறியுள்ளனர். அந்த பெட்டிகளில் போதை மருந்துகள் இருப்பது தெரியாமல் எடுத்து சென்றனர் என கூறியுள்ளனர். ஸ்தான்புல் இடைநிறுத்தத்தின் போது பஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டதால் இவர்கள் மீது துருக்கியில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இருவரும் பிப்ரவரி மாதத்தில் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது துருக்கியில் போதை மருந்து கடத்தல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2025 செப்டம்பர் 11 துருக்கி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியுள்ளனர். இவர்கள் மீது 16 ஆண்டுகள் மற்றும் 8 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். 21 வயதான இப்திசம் என்ற மாணவிக்கு இந்த பயணத்தை ஏற்பாடு செய்தது அமியான் சிறையில் உள்ள பழைய நண்பர் எனவும், அவர் சிறையில் இருந்தபடியே கைபேசி மூலம் இளம்பெண்களை ஏமாற்றி அனுப்பியதாகவும் வழக்கறிஞர் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக பிரான்சின் நீதிமன்றங்களும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும், சிறை நிர்வாகம் முறையாக வேலை செய்யவில்லை என்பதற்காக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தயார், பின்லாந்து ஜனாதிபதி அறிவிப்பு. பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டப் அரசாங்கம் முயற்சி எடுத்தால் பாலஸ்தீன வட்டாரத்தை தனி நாடாக அங்கீகரிக்க தயார் என கூறியுள்ளார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொது சபை கூட்டம் அடுத்த மாதம் நடக்க உள்ளது. அப்போது பாலஸ்தீன வட்டாரத்தை தனி நாடாக அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட சில நாடுகள் அறிவித்துள்ளன. காசா விவகாரத்தில் இருநாட்டு தீர்வை ஆதரிப்பதாக பின்லாந்து பிரதமர் ஃபெடரி ஓர்போ கூறினார். பாலஸ்தீன வட்டாரத்தை தனிநாடாக அங்கீகரிக்க பின்லாந்து அரசாங்கம் தயாரா என்பது பற்றி அவர் ஏதும் சொல்லவில்லை. ஸ்பெயினில் 300 மீட்டர் உயர காளை சிலை. ஸ்பெயினில் 300 மீட்டர் உயரமுள்ள உலோகத்தினாலான காளையின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் 300 மீட்டர் உயரமுள்ள உலோகத்தினாலான காளையின் சிலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சிலை பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தை போல உயரமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் ஒரு தேசிய அடையாளமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கு தயாராக இருக்கும் காளையின் தோற்றத்தில் இந்த சிற்பம் வடிவமைக்கப்பட உள்ளது. கொம்புகளில் பார்வை தளங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. கண்காட்சிகள், உணவகங்கள் மற்றும் சில்லறை விற்பனை இடங்களுடன் கூடிய சுற்றுலா மையம் அடிவாரத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஒளியைப் போல் 10 மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய ஏவுகணையை பெலாரஸில் நிலைநிறுத்தும் புட்டின். ஒளியைப் போல் 10 மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய தங்களின் புதிய வகை ஏவுகணையான ஆர்ஸ்னிக் அண்டை நாடான பெலாரஸில் நிலைநிறுத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். ரஷ்யா வந்துள்ள பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லூகாசென்கோவுடன் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் செய்தியாளர்களை வெள்ளிக்கிழமை சந்தித்த புட்டின் இவ்வாறு கூறினார்.
ஆர்சனிக் ஏவுகணைகள் ராணுவ பணியில் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அந்த ஏவுகணைகளை பெலாரஸிலும் நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ளோம் என்றார். அமெரிக்காவும் பிரிட்டனும் வழங்கிய ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீச அந்த நாடுகள் உக்ரைனுக்கு கடந்த ஆண்டு இறுதியில் அனுமதி அளித்தன. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைனின் நீப்ரோ நகரில் ஆர்சனிக் ஏவுகணையை ரஷ்யா கடந்த மாதம் வீசியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்கியதால் அது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாக இருக்கலாம் என்று முதலில் கருதப்பட்டது. ஆனால் அது புதிய வகை நடுத்தர தொலைவு ஏவுகணை எனவும் உலகின் எந்த வான் பாதுகாப்பு தளவாடத்தாலும் இடைமறிக்க முடியாத அளவுக்கு ஒளியைப் போல் 10 மடங்குக்கு மேலான வேகத்தில் அது பாயும் என்றும் அதிபர் புட்டின் பின்னர் அறிவித்தார். அயர்லாந்தில் இந்தியர்கள் மீது கொடூர தாக்குதல், எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். அயர்லாந்தில் இனவரி தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டில் வாழும் இந்தியர்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் மற்றும் அதன் பிற பகுதிகளில் சமீப காலமாக இந்தியர்கள் மீதான இனவரி தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. டப்ளின் புகர் பகுதியில் கடந்த ஜூலை 19ஆம் தேதி 40 வயது இந்தியர் உள்ளூர் நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து இந்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வார தொடக்கத்தில் மேலும் ஒரு இந்தியர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானார். இதனையடுத்து இனவரி தாக்குதலை தடுக்க இரு நாட்டு அரசுகளும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த சூழலில் டப்ளினில் உள்ள இந்திய தூதரகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் அயர்லாந்தில் இந்தியர்கள் மீதான சமீபத்திய தாக்குதல்கள் கவலை அளிக்கின்றன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது. அதே நேரம் இந்தியர்கள் தங்களின் பாதுகாப்புக்கான உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இரவு அதிகாலை நேரங்களில் ஆள் அரவமற்ற பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அவசர உதவிக்கு 0899 42 37 34 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இனி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யாது. ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யப் போவதில்லை என்று இந்தியா முடிவெடுத்திருப்பது நல்ல நடவடிக்கை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். நாம் கேள்விப்பட்ட அந்த தகவல் சரிதானா என்று தெரியவில்லை. நடப்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்கிறார் ட்ரம்ப். இந்தியாவுக்கு 25 விழுக்காடு வரி விதித்த அமெரிக்கா ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதால் இந்தியாவுக்கு அபராதமும் விதிக்கப்படும் என்று கூறியிருந்தது. அனைத்துலக சந்தையில் எண்ணெய் விலை, உலகளாவிய சூழல் ஆகியவற்றுக்கு ஏற்ப அவ்வப்போது முடிவெடுக்கப்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சு பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியுள்ளனவா என்பது பற்றி தமக்கு தெரியாது என்றார் அவர்.